Hi everyone, welcome to Global Shorthand Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிட்மேன் ஷார்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக்கில் சாப்டர் 34 வந்து பார்க்க போகிறோம். சாப்டர் நேம் அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி. ஆல்ரெடி சாப்டர் 6ல் வந்து ஃப்ரேசோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதனுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் வந்து இது. 2 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை சேர்த்து எழுதுறது. ஓகே, பார்த்த உடனே எடுக்கிற மாதிரி. பென் வந்து லிஃப்ட் பண்ணாமல், பென்னோ பென்சிலோ அதாவது கை எடுக்காமல் நம்ம வந்து அப்படியே சேர்ந்தா போல் எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேசோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய பிரின்சிபல் தெரியும் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. ரொம்ப லென்த்தாக எழுதிடக்கூடாது அதுக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சவுண்டு, ஓகே, அதனுடைய ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன பொசிஷனில் எழுதுகிறோமோ அதை வச்சு தான் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி இது வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக. ஓகேங்களா, எதெல்லாம் வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கிள்ஸ், லூப்ஸ் அண்ட் ஹூக்ஸ் எழுதுகிறப்போ வந்து ஒரு சில வார்த்தைகளை அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதுக்கப்புறமா ஹால்டிங் பிரின்சிபல், டபுளிங் பிரின்சிபல் அண்டு ஒமிஷன்ஸ் பண்ணி, ஓகே, கான்சன்ட்ஸ் ஒமிஷன் பண்ணி, சிலபல் ஒமிஷன் பண்ணி, லோகோகிராம்ஸ் ஒமிஷன் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரேசோகிராஃபி அட்வான்ஸ்டாக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள்ஸ். இது வந்து பார்க்கலாம். எஸ் சர்க்கிள், எஸ்ன்ற சவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம சின்னதாக ஒரு சர்க்கிள் நம்ம வந்து எழுதுவோம். பெரிய சர்க்கிளும் இருக்குது, லார்ஜ் சர்க்கிளும். சின்ன சர்க்கிள் வெறுமனே எஸ் அப்படின்னா, எஸ் ஆர் இசட் அப்படின்னா, பெரிய சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ், எஸ்டபிள்யூ இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ சின்ன ஒரு சர்க்கிள் செகண்ட் பிளேஸில் இருந்துச்சு, அதாவது ஆந்திலைனில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இஸ்ஸு, ஹிஸ் அப்படி சொல்லுவோம். இதுவே ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா ஹாஸு, ஆஸ் இது வந்து சொல்லுவோம். இதுவே ஒரு 2-3 வார்த்தைகளோட சேர்ந்து எழுதுகிறப்ப ஒரு இடத்துல மாறும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஹாஸ் பீன், இந்த இடத்துல பாருங்க, இந்த சர்க்கிள் வந்து ஹாஸை குறிக்குது. இட் ஹாஸ் பீன். இட் இஸ் நாட், இதில் இருக்கிற சர்க்கிள் வந்து இஸ்ஸை வந்து குறிக்குது. ஓகேங்களா? இன்னொன்னுத்தையும் குறிக்கும் இந்த சின்ன சர்க்கிள், என்ன அப்படின்னா ஹஸ். ஃப்ரம் ஹஸ், இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்ஸையுமே வந்து குறிக்குது. ஸோ இட் ஹாஸ் பீன், இட் இஸ் நாட், தென் ஃப்ரம் ஹஸ், லெட் அஸ் நோ. இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த சர்க்கிள் ஹஸ்ஸை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குட்டி சர்க்கிள் வந்து இஸ்ஸு, ஹிஸ்ஸு, ஹாஸு, ஆஸு, ஹஸ்ஸு இதெல்லாம் வந்து குறிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லார்ஜ் சர்க்கிள் வந்து போவோம். லார்ஜ் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வரப்போ, ஓகேங்களா, இனிஷியல் லார்ஜ் சர்க்கிள் எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா ஆஸ் வி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து இனிஷியல் லார்ஜ் சர்க்கிளை வந்து எழுதிக்குவோம். அதுக்கப்புறமா ஆஸ் அண்ட் டபிள்யூ சேர்ந்தா போல் வந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஆஸ் அண்ட் எஸ் சேர்ந்தா போல் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா லார்ஜ் சர்க்கிள் இனிஷியலாக வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போ ஆஸ் வி திங்க், இதில் பாருங்கள் டேரெக்டாக ஆஸ் வி இருக்குது. ஸோ திங்க்குக்கு முன்னாடி நார்மலாக திங்க் ஸ்டோக் இப்படி எழுதுவோம். ஸோ திங்க்குக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் வி திங்க். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ், இதில் பாருங்கள் ஆஸ் இருக்குது, டபிள்யூ சவுண்டு இருக்குது. ஸோ ஆஸ் வெல் அஸ் எப்படி எழுதலாம்னா ஆஸ் வெல் அஸ் இப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆஸ் சூன் அஸ், ஆஸ் இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ ஆஸ் சூன் அஸ், இந்த மாதிரி ஒரு லார்ஜ் சர்க்கிள் இனிஷியலாக எழுதிட்டோம் அப்படின்னா அது வந்து இதை குறிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து இனிஷியலாக, இதுவே மீடியலாகவும் ஃபைனலாகவும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிலதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? அது என்னென்னன்றது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போ மீடியலாக பார்க்கலாம். மொத்தம் 5 வச்சுக்குவோம். ஓகேங்களா? 5 வருது. ஸோ 5ஆவை நம்ம வந்து பார்த்துலாம். இஸ் அண்டு எஸ், ஹிஸ் அண்டு எஸ், எஸ் அண்டு எஸ், எஸ் அண்டு ஹாஸ், எஸ் அண்டு இஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தனித்தனியாக பார்க்குறப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், மனப்பாடம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். நீங்கள் எதையுமே மெமரி பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பெட்டராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போது இட் இஸ் செட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது நடுவில் பாருங்கள் இஸ் இருக்குது, எஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக இட் ஈஸ்னால் நம்ம இப்படி எழுதிடுவோம். இப்போது கூட செட்டு வரதால் பெரிய சர்க்கிள் போடுறோம். அப்படி பெரிய சர்க்கிள் போடுறப்ப அது வந்து அது மீடியலாக பெரிய சர்க்கிள் எழுதுகிற மாதிரி வந்து ஆயிடுது. அவ்வளோதான். இப்போது ஃபார் ஹிஸ் சேக், நார்மலாக ஃபார் ஹிஸ் அப்படின்னா ஃபார் ஹிஸ் இப்படி எழுதலாம்.
ஓகே, சேக்கும் சேர்ந்து வரதால நம்ம பெரிய சர்க்கிள் யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சர்க்கிள் வர மாதிரி ஆயிடுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன் திஸ் சிட்டி. இப்போ நார்மலாக இன் திஸ் அப்படின்னா இன்னு திஸ் இப்படி குட்டி சர்க்கிள் போட்டு முடிச்சிருவோம். இந்த இடத்துலையே இங்கே ஒரு எஸ் வருது, இந்த இடத்துல ஒரு எஸ் வருது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க, இன் திஸ் சிட்டி நடுவில் வந்து பெரிய சர்க்கிள் வர மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா? இன் திஸ் சிட்டி. நெக்ஸ்ட்டு திஸ் ஹேஸ் பீன். திஸ் ஹேஸ் பீன். இது பாருங்கள், நார்மலாக திஸ்ன்னா நம்ம இப்படி எழுதிட்டு போயிடுவோம். இதுவே எஸ், இங்கே ஒரு எஸ் வந்திருக்கு, இங்கே ஒரு ஹேஸ் வந்திருக்கு. அதனால் திஸ் ஹேஸ் பீன் இப்படி நம்ம வந்து எழுதுகிற மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ். திஸ்ன்னா நம்ம இப்படி எழுதுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் அப்படின்னா இங்கே ஒரு இஸ் சேர்ந்து வரதால பெரிய சர்க்கிள். ஓகே, இது மட்டும் தான் ஃபைனல். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியல் தான். இது மீடியல், இது மீடியல், இது மீடியல், இது மீடியல், இது ஃபைனல். ஓகே, ஸோ இப்போ சர்க்கிள் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃப்ரேஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு லூப்ஸ் வந்து பார்க்கலாம். லூப்ஸ் அப்படின்னா 2 லூப் இருக்குது. ஒன்று வந்து எஸ்டி லூப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்டர் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்டர் வச்சு எதுவும் ஃப்ரேசஸ் வந்து கிரியேட் பண்ணல. ஆனால் எஸ்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நார்மலாக எஸ்டி யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டி லூப்பு. இந்த எஸ்டின்றது ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்எஸ்டி லூப் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வென்ஸ்டே ஃபஸ்ட்டு, வென்ஸ்டே நெக்ஸ்ட்டு. இந்த 2 எக்ஸாம்பிள் போதும், புக்லையுமே அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வென்ஸ்டே எப்படி எழுதுவாங்கன்னா வே இன்ஸ் டே. ரைட் சைடில் சர்க்கிள், அதாவது எஸ் சர்க்கிள் எழுதுகிற இடத்துல எஸ்டி லூப் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா இது வென்ஸ்டே ஃபஸ்ட்டு. இதுவே வென்ஸ்டே என் ஹூக் எழுதுகிற சைடில் நம்ம எஸ்டி லூப் வந்து எழுதணும் அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு. வென்ஸ்டே ஃபஸ்ட்டு, வென்ஸ்டே நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா அட் ஃபஸ்ட்டு காஸ்ட்டு. அட் எழுதுறீங்க, ஃபஸ்ட்டுக்கு எஸ்டி லூப்பு, காஸ்ட்டு ஸ்ட்ரோக் ஃபுல்லாக அட் ஃபஸ்ட்டு காஸ்ட்டு. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹூக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஹூக்ஸ்ன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இனிஷியல் ஹூக்ஸு, ஃபைனல் ஹூக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குது இல்லையா? ஸோ இனிஷியல் ஹூக்ஸில் RL பார்ப்போம். ஃபைனல் ஹூக்ஸில் வந்து N ஹூக்கு ஆர் FRV ஹூக், இதை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இனிஷியல் ஹூக் R வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன் அவர் வியூ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அவரை குறிக்கிறதுக்கு நர் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி இருக்கிற என் கூட நார்மலாக இது என்னு, இந்த அவரும் அது கூட சேர்ந்து வர்றதால இப்படி குறிச்சிக்கலாம் அப்படின்றாங்க. இன் அவர் வியூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இட் அப்பியர்ஸ். இட்டு கூட பர்றையும் எஸ்ஸையும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா இட் அப்பியர்ஸ். ஓகே, அதே மாதிரி இதில் ஹால்விங் பிரின்சிபலுமே யூஸ் பண்ணுவாங்க. இன் தி ஏர்லி பார்ட், இன் தி ஏர்லி பர்ற வந்து ஹால் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்ட் இல்லையா? ஸோ இன் தி ஏர்லி பார்ட். ஓகே, ஆர் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு எல்லுக்கு பார்த்தீங்கன்னா பை ஆல் மீன்ஸ். நார்மலாக பை இப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதிலே வந்து எல் ஹூக் எழுதுறதால அது பை ஆல் ஆயிடுது. அப்புறம் மீன்ஸ் ஸ்டோக், பை ஆல் மீன்ஸ். இட் இஸ் ஒன்லி. நார்மலாக இட் ஈஸ்ன்னா இட்டு போட்டு எஸ் சர்க்கிள் போட்டுருவோம். ஓகே, அதில் நல் எழுதுறதால இட் இஸ் ஒன்லி இப்படி. ஓகே, இப்போ இட் இஸ் ஒன்லி நெசசரி அப்படின்னா இட் இஸ் ஒன்லி நெசசரி இப்படி வந்து எழுதுறாங்க. அவ்வளோதாங்க. இனிஷியல் ஹூக்கில் ஆரும் எல்லும் சில வார்த்தைகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. பட் ஃபைனல் ஹூக்ஸான என் அண்ட் எஃப்இ ஹூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், என் வந்து தேனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, ஓனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, பீனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது, ஆனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்போது ஓல்டர் தேன் அப்படின்னா நார்மலாக ஓல்டர் தேன் வந்து தனியாக எழுதாமல் இதில் ஒரு என் ஹூக் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஓல்டர் தேன். அவர் ஓன், இது அவர், அதில் என் ஹூக் எழுதிட்டீங்க அப்படின்னா அவர் ஓன். நார்மலாக பீன் வந்து இப்படி எழுதுவோம், கரெக்டாக? இதுவே ஐ ஹேட் பீன் அப்படின்னா ஐ ஹேட் பீன் இப்படி என் ஹூக், ஐ ஹேட்லேயே என் ஹூக் எழுதிட்டிங்கன்னா ஐ ஹேட் பீன். நெக்ஸ்ட்டு கேரீடு ஆன். கேரீடு ஆன் தனியாக எழுதாமல் இதில் ஒரு என் ஹூக் வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ தேன், ஓன், பீன், ஆன்
இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தையில் நீங்கள் என் ஹூக் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸை வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எஃப் அண்ட் வி ஹூக். இது வந்து ஹாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஊ ஹாவ்ன்றது நம்ம ஹூ எழுதிட்டு அப்படியே வி ஹூக் வந்து எழுதிடுவோம். ஊ ஹாவ். ஆஃப், ரேட் ஆஃப், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஈவன், இது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது, பெருசாக நம்ம ஸ்பீடில் யூஸ் பண்ண மாட்டோம். எதனால் வந்துச்சுன்னா அப்படி ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே ஆஃப்டர்நூன்ன்றப்ப ஆஃப்டருக்கு வெறுமனே எஃப்ஓக்கு மட்டும், நூனுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டோக் ஆஃப்டர்நூன். அதே மாதிரி மண்டே ஈவனிங் அப்படின்னா மண்டே ஈவன் இங்கு. ஓகே, நம்ம பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. ஆஃப்டர்நூன் ஈவினிங்லாம் பெருசாக வந்தது கிடையாது. சப்போஸ் வந்துச்சுன்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. இந்த எஃப்யூக்கு எஃப்ஆர்வியூக்கு வந்து ஆஃப்டர் குறிக்குது. இந்த எஃப்ஆர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவனை வந்து குறிக்குது. இன்னும் சில ஃப்ரேசஸ்லையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அட் ஆல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் அடிக்கடி வரும், எல்லா நேரங்களிலும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா தருணத்திலும்ட்டு. அட் ஆலுக்கு டல் யூஸ் பண்ணிட்டு, ஈவெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வி ஹூக், அந்த வி சவுண்டுக்கு மட்டும் வி ஹூக் வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த என்டிஎஸ்க்கு என்ன ஹால் பண்ணிவிட்டு எஸ் சர்க்கிள் அட் ஆல் ஈவெண்ட்ஸ் இன்டு எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணிடுறாங்க பாருங்கள். இன்டு ஸ்டோக் எழுதிட்டு எஃபெக்டில் இருக்கிற எஃப்க்கு மட்டும் எஃப்க்கு எழுதிட்டு இந்த எக்ட்டுக்கு வந்து கேவை ஹால் பண்ணி எழுதியாச்சு, இன்டு எஃபெக்ட். ஓகேங்களா? இப்படி எஃப் அண்ட் வியூக்கு வந்து இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹூக் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, எஸ்ஸு அண்டு ஷன்னு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கொக்கி மாதிரி போட்டு விட்டுருவோம். அது வந்து அசோசியேஷன் அப்படின்ற வார்த்தையை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். மெடிக்கல் செஷன் போட்டு விட்டோம்னா மெடிக்கல் அசோசியேஷன், பொலிட்டிக்கல் செஷன் போட்டு விட்டோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் அசோசியேஷன். ஓகே, இதுதாங்க சர்க்கிள், லூப்ஸு, ஹூக்ஸு. இதை வச்சுட்டு நம்ம ஃப்ரேசஸ் வந்து மேக் பண்ணுறது அட்வான்ஸ்டாக. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஹால்விங். ஹால்விங்னாலே தெரியும், நார்மலாக ஒரு சைஸில் எழுதுவோம் இல்லையா, அதோட குட்டியாக எழுதுவோம். அதுதான் வந்து ஹால்விங். எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க? நார்மலாக ஹால்விங் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, டிஆர்டி சவுண்டை வந்து அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரோக்ஸு சுருக்குனாலே சில வார்த்தைகள் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன வார்த்தைகள்னா, இட்டுக்கு, டூக்கு, நாட்டுக்கு, உட்டுக்கு, வேர்டுக்கு, அப்புறம் சில ஃப்ரேசஸ். ஓகே, இப்போது இஃப்னா நம்ம நார்மலாக இப்படி எழுதிடுவோம், கரெக்டாக? இஃப். இதுவே குட்டியாக எழுதுனீங்கன்னா இஃப் இட். ஆமாம், இது ஓகே, இட்டு சவுண்டும் அதில் சேர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஏபிள் அப்படின்னா வெறுமனே பல் மட்டும் எழுதுவோம், கரெக்டாக? அதே குட்டியாக எழுதிட்டிங்கன்னா ஏபிள் டு. இந்த மாதிரி அதை குட்டியாக எழுதுகிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தைகள் சேர்ந்துருது அதில். ஓகே, நெக்ஸ்ட்டு யூ வில், யூ வில் நாட். ஓகே, நெக்ஸ்ட்டு திஸ் உட் பி, திஸ் உட் பி. அந்த வே சவுண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுருக்கி எழுதியிருக்காங்க. ஸோ டி சவுண்ட் அங்கே வந்து வருதுன்ற மாதிரி. திஸ் உட் பி, திஸ் வேர்டு. ஓகே, இந்த மாதிரி இது உட்டையும் வேர்டையும் வந்து குறிக்குது. சரிங்களா? இன்னும் சில ஃப்ரேசஸ், ஃப்ரம் டைம் டு டைம். நார்மலாக ஃப்ரம் வந்து இப்படி எழுதுவோம், அதுவே சுருக்கி எழுதுகிறப்ப ஃப்ரம் டைம் டு டைம் இப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். பட் ஹாலிங் பிரின்சிபலில் இந்த மாதிரியும் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டபுளிங் பிரின்சிபல். டபுளிங் அப்படின்னா நார்மலாக நம்ம தர்ரு, தயரு இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதரு, டியரு இதுக்குமே வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம்முன்றது நம்ம இப்படி எழுதுவோம், இதுவே அதை அப்படியே டபுள் பண்ணி எழுதிட்டிங்கன்னா சம் அதர். ஓகேங்களா? அதே மாதிரி மை டியர் சார், எம் அப்படியே டபுள் பண்ணிட்டீங்கன்னா மை டியர் சார் ஸ்டோக்கு ஃபுல்லாக வந்து எழுதியாச்சு. ஸோ டபுளிங் பிரின்சிபலில் இந்த மாதிரி வந்து ஃப்ரேசஸ் வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒமிஷன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு. கான்சனன்ஸை ஒமிஷன்ஸ் பண்ணி ஃப்ரேசஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். சிலபல்ஸை ஒமிஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரேசஸ் வந்து மேக் பண்ணலாம். தென் லோகோகிராம்ஸ், கிராமலாக்ஸ்னு வச்சுக்கோங்க. கிராமலாக்ஸை ஒமிஷன்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஃப்ரேசஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம்.
கான்சனன்ஸ்னால் ஒரே ஒரு எழுத்து, சிலபல்னால் ஒரு சொல்லோட ஒரு பார்ட்டு, ஓகேங்களா, ஒரு தனி சவுண்டு. லோகோகிராம்ஸ்னால் கிராமலாக்ஸ், ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு கான்சனன்ஸ் வந்து பார்க்கலாம். கான்சனன்ஸ்னு பார்க்குறப்ப இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எம்மு எஸ்ஸு பர்ரு பர்ரு இதை தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, இதில் டி வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்தை விட்டுட்டு எழுதுறது, ஒரு கான்சனண்ட்டை விட்டுட்டு எழுதுறது ஒரு வகை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்ஃபேக்ட் இதை எப்படி எழுதியிருப்பாங்க பாருங்கள். இன் எழுதிட்டு கேவை ஹால் பண்ணிட்டு இருப்பாங்க, எஃப் விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எஃப் வந்து இதில் ஒமிஷன். அதே மாதிரி அனிமல் லைஃப், அனிமல் ஸ்டோக் எழுதிட்டு லைஃபுக்கு வந்து வெறுமனே எல் மட்டும் எழுதியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இருக்கிற எல்லை வந்து ஒமிஷன். நெக்ஸ்ட்டு இன் திஸ் மேனர், இன் திஸ் நர், அவ்வளோதான். ஓகே, இதில் எம் வந்து இருக்காது. அதே மாதிரி இன் ரிப்ளை, இன் ரிப்ளை ஆர் வந்து ஒமிஷன். இன்னு பல்லு மட்டும் தான் எழுதியிருப்பாங்க இன் ரிப்ளையில். ஓகே, இந்த மாதிரி கான்சனண்ட்டை ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதலாம். செகண்ட் வந்து சிலபலை ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஐ வில் கன்சிடர் அப்படின்றத ஐ வில் கன்சிடர் கண்ணு வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க, கண்ணு ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. வி ஹாவ் கன்க்ளூடட், வி ஹாவ் க்ளூடட் இதுலையுமே வந்து கண்ணு வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கண் ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறதுன்றது சிலபல் ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறதுன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு லோகோகிராம்ஸ் ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது. இதெல்லாம் நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம். லோகோகிராம்ஸ் ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது என்ன அப்படின்னா கிராமலாக்ஸ் தான் இப்படி சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. சரிங்களா. ஏ ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது, தி ஒமிஷன் பண்ணி எழுதுறது, ஆஃப் ஒமிஷன் பண்ணி எழுதுறது, ஆஃப் தி ஒமிஷன் பண்ணி எழுதுறது, டூ ஒமிஷன் பண்ணி எழுதுறது, அண்டு ஒமிஷன் பண்ணி எழுதுறது, ஆர் ஒமிஷன் பண்ணி எழுதுறது, வித் ஒமிஷன் பண்ணி எழுதுறது, பை ஒமிஷன் பண்ணி எழுதுறது, இன் ஒமிஷன் பண்ணி எழுதுறது, ஹாவ் ஒமிஷன் பண்ணி எழுதுறது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 11 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போது ஃபார் எ டைம் அப்படின்ற வார்த்தையில் வந்து ஃப்ரேஸில் ஏ வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் ஏ வந்து ஒமிஷன் பண்ணியாச்சு. ஃபார் எ டைம் எவ்வளோ தான், ஃபார் டைம் மட்டும்தான். ஆல் தி வே, ஆல் தி வே அதில் வந்து தி ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆளுக்கும் வேக்கும் மட்டும் தான் ஸ்டோக் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஆஃப் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டிஃப்ரென்ஸுக்கு டி, ஒப்பீனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஹூக்கு. ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர் இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆஃப் தி ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேக்ட்டுக்கு எஃப் கே டி, மேட்டருக்கு எம் டபுள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர். இன் ரிப்ளை டு, இன் ரிப்ளை கண்டிப்பாக டூ அது கூட சேர்ந்தா போல் வரும். வித் ரிகார்டு டு, அக்கார்டிங் டு அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இன் ரிப்ளை டு இந்த இடத்துல வந்து டூ வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கன் கன், அகைன் அண்ட் அகைன். ஓகே, இதில் அண்டு நம்ம வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி மோர் ஆர் லெஸ், மோர் ஆர் லெஸ் ஆர் வந்து ஒமிஷன் பண்ணியாச்சு. இன் கனெக்ஷன் வித், இன் கனெக்ஷன் கூட எப்போவுமே வித்து சேர்ந்த போல தான் வந்து வரும். ஸோ அதனால் வித்துமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன் கனெக்ஷன், அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சைட் பை சைடு, ஒரு சைடு அதில் இன்னொரு சைடு. நெக்ஸ்ட்டு பேர் இன் மைண்டு, பேர் எழுதியிருப்பாங்க, மைண்டு ஸ்டோக் எழுதியிருப்பாங்க, இன்னும் வந்து ஒமிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர் மஸ்ட் ஹாவ் பீன், தேர் மஸ்ட் பீன் மட்டும்தான் இருக்கும். ஹாவ் வந்து இந்த இடத்துல ஒமிஷன். ஸோ இந்த மாதிரி கிராமலாக்ஸ் ஒமிஷன்ஸ் பண்ணி எழுதுறது. இந்த மாதிரியுமே வந்து ஃப்ரேசஸ் வந்து எழுதலாம். ஸோ இவ்வளோ தாங்க சாப்டர் 34. ஓகே, இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, செக்ஷன் 1ன்றது நார்மலாக 2-3 வார்த்தைகளை வந்து சேர்ந்தா போல் எழுதுறது. ஓகேங்களா. செக்ஷன் 2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ், லூப்ஸ் அண்ட் ஹூக்ஸ் வச்சுட்டு எழுதுறது. செக்ஷன் 3 வந்து ஹாலிங் பிரின்சிபல் வச்சு எழுதுறது. செக்ஷன் 4 டபுளிங் பிரின்சிபல் வச்சு எழுதுறது. ஓகேங்களா. செக்ஷன் 5, 6 அண்டு 7 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமிஷன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எழுதுறது, ஆடிங் 2 ஆர் மோர் வேர்ட்ஸ். செக்ஷன் 2 வந்து
சர்க்கிள்ஸ், லூப்ஸ் அண்டு ஹூக்ஸ் இதை பேஸ் பண்ணி என்னென்ன ஃப்ரேசஸ்லாம் வந்து எழுதலான்னு சொல்லிட்டு. செக்ஷன் 3 வந்து ஹால்டிங் பிரின்சிபல். செக்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா டபுளிங். செக்ஷன் 5, 6, 7 வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒமிஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? கான்சோனன்ட்ஸ், சிலபல்ஸ் அண்ட் லோகோகிராம்ஸ் இதை பேஸ் பண்ணி வந்து இருக்கும். இதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம், ஒரு செக்ஷனாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.